வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த ஒரு விஷயம் தான் ஜெயிக்கிறவங்கள மத்தவங்கள இருந்து பிரிச்சு காட்டுது. ஆனா அது என்னன்னு நம்மள பலரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். வாங்க இந்த ஒழுக்கங்கிற முரண்பாட்டை உடைச்சு பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 99%. இது என்னன்னு உங்களால யூகிக்க முடியுதா? இது தன்னுடைய இலக்குகளை அடைய தவறுற மக்களோட எண்ணிக்கை. ஆமா, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். 199 பேர். அப்போ ஏன் இந்த 99% பேர் தோத்து போறாங்க? திறமை இல்லையா? இல்லவே இல்ல. உண்மையான காரணம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஒழுக்கம் இல்லாதது. இப்போ ஒரு நிமிஷம், நீங்களே உங்கள ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. தினமும் இதெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அந்த விஷயங்களை நீங்க உண்மையிலே ஒரு நாள் கூட தவறாம சீரா செய்றீங்களா? யோசிங்க. ஏன்னா இதுக்கான பதில்ல தான் உங்க எதிர்காலமே அடங்கியிருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான பெரிய மாற்றம் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒழுக்கம் தான் முதல் படி. அந்த பயணத்துல உங்களுக்கு வழிகாட்ட இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க முதல் முக்கியமான விஷயத்துக்குள்ள போலாம். ஒழுக்கம்னா ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஜெயில் மாதிரின்னு நம்மில் பல பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். முதல்ல அதை உடைப்போம். நிறைய பேர் ஒழுக்கத்தை ஒரு கட்டுப்பாடா பார்க்கறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதுதான் உண்மையான சுதந்திரத்துக்கான சாவி. உங்க உடம்ப நீங்க ஒழுங்கா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியம்ங்கிற சுதந்திரம் கிடைக்கும். உங்க பணத்தை நீங்க சரியா கையாண்டா செல்வம்ங்கிற சுதந்திரம் கிடைக்கும். உங்க நேரத்தை நீங்க கட்டுப்பாடோட வச்சுக்கிட்டா ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிற சுதந்திரம் கிடைக்கும். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லைன்னா வாழ்க்கைய உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இப்போ ரெண்டாவது முக்கியமான பகுதிக்கு வருவோம். அதாவது ஊக்கத்தை நம்புறதை விட ஏன் ஒரு சிஸ்டத்தை நம்பணும், ஜெயிக்கிறவங்க எதை பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். ஊக்கத்தை மட்டும் நம்புறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அது ஒரு உணர்ச்சி மாதிரி. இன்னைக்கு நெருப்பா பத்தி எரியும், ஆனா நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு சிஸ்டம் அப்படி இல்ல. அது உங்க உணர்ச்சிகளை சார்ந்து இல்ல. அது எப்பவுமே உங்க கூட இருக்கும். ஒரு கலங்கர விளக்கம் மாதிரி உங்களுக்கு கரெக்டா வழிகாட்டும். இங்கே தான் சிஸ்டத்தோட பவரே இருக்கு. பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும். தினமும் 1 மணி நேரம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லனா ஒவ்வொரு நாளும் ஜஸ்ட் 1% மட்டும் முன்னேறுங்க. இது சின்னதா தெரியலாம், ஆனா காலப்போக்கில் இது சேர்ந்து ஒரு மலை மாதிரி பெரிய வளர்ச்சியை நீங்களே பாப்பீங்க. இத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. வெற்றிங்கிறது ஊக்கத்தை வச்சு கட்டுறதில்ல, உறுதியான ஒரு சிஸ்டத்தை வச்சு கட்டுறது. ஜெயிக்கிறவங்க அவங்களுக்கு மூடி இருக்கும்போது மட்டும் வேலை செய்யறவங்க இல்ல, வேலை செய்யவே பிடிக்காத அன்னைக்கும் வேலையை செஞ்சு முடிக்கிறதால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ 3வது விஷயத்துக்கு வந்திருக்கோம். வாழ்க்கையில நாம எல்லாரும் சந்திக்க வேண்டிய 2 விதமான வழிகளை பத்தி பார்க்கலாம். பாருங்க, வாழ்க்கையில 2 வழிதான். நீங்க ஏதாவது ஒன்ன தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். ஒன்னு ஒழுக்கத்தோட வழி. இது தற்காலிகமானது, இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு வருத்தத்தோட வழி. ஐயோ, அப்பவே அப்படி செஞ்சிருக்கலாமேன்னு வாழ்க்கை முழுக்க உங்களை துரத்திட்டே இருக்கும் ஒரு பெரிய சுமை. அதனால இந்த தேர்வு ரொம்பவே தெளிவானது. இன்னைக்கு ஒரு சின்ன அசௌகரியத்தை நீங்க தவிர்த்தீங்கன்னா அதுதான் நாளைக்கு உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய தீராத வருத்தமா மாறப்போகுது. சரி, இப்போ கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அது என்னன்னா, உங்களை பத்தி நீங்களே வச்சிருக்கிற பார்வைய மாத்துறது. இனிமே நான் ஜெயிக்கணும், நான் வெற்றி பெறணும்னு சொல்றதை நிறுத்திட்டு, நான் ஒரு ஒழுக்கமான ஆள் அப்படிங்கிற அடையாளத்தை நீங்க முழுசா ஏத்துக்கணும். இந்த அடையாள மாற்றம் ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்தது தெரியுமா? ஏன்னா நம்ம செயல்கள் எல்லாமே நம்ம யாருன்னு ஆழமா நம்புறோமோ அதை பொறுத்து தான் அமையும். நீங்க உங்களை ஒரு ஒழுங்கமான நபரா நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க செயல்கள் தானாகவே அதை பின்தொடர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த உச்சகட்டமான உண்மையை கேளுங்க. ஒழுக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறது எந்த ஒரு திசையும் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதோட முடிவு வருத்தத்துல மட்டும்தான் இருக்கும். இதுதான் ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையோட கடைசி விளைவு. இவ்ளோ நேரம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு உடனடியா ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நீங்க ஒழுக்கத்தை வளர்த்துக்கணும்னு உண்மையிலேயே முடிவு பண்ணிட்டா அதுக்கு சரியான நேரம் இப்போதான். ஒழுக்கத்தை பத்தின இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா எங்க முயற்சிக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வாழ்க்கையில போராடிட்டு இருக்கிற உங்க நண்பர்கள் யாருக்காவது இதை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இதே மாதிரி உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.